ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹஸ்வி சமையல். நாம் இன்றைக்கி உளுந்து களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 கப் கருப்பு உளுந்துக்கு 1/4 கப் பச்சரிசி கரெக்டாக இருக்கும். சுத்தம் பண்ணி வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 1/2 கப் பொடி பண்ண கருப்பட்டி எடுத்துக்கலாம். இதோட 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு எந்த பதமும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போது வறுத்த பவுட்ரு பண்ணோம்ல, அந்த மாவுலேருந்து 1/4 கப் மாவு எடுத்திருக்கேன். இதோட ஒரு 3/4 கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாயிட்டாலும் பரவாயில்ல, கட்டி இல்லாமல் கரைச்சிடணும். இந்த மாதிரி இருக்கணும். இதோட நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல, அந்த கருப்பட்டி பாகை இப்போ சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணால் போதும். உளுந்தங்களி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். முக்கியமாக எலும்பு, இம்யூனிட்டி, பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்களும் அடிக்கடி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி சேராது. கலந்துகிட்டே இருக்கும் போதே கொஞ்சம் திக்காகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு 10 இல்லை 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டியாகும். அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுவரை இன்னும் எண்ணெய் சேர்க்கலை. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் கூட நீங்கள் விட்டு விட்டு கலரிக்கலாம். ஆனால் முதல் 15 நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் கலர்னா தான் இந்த மாதிரி கட்டி சேராமல் நமக்கு வரும். இல்லைன்னா அங்கங்கே கட்டி ஆகிடும். இப்போது எண்ணெயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மாவு நாம் நல்லா வறுத்து அரைச்சிருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போது 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கிளறிக்கலாம். எண்ணெய் சேர்த்து கிண்ட கிண்ட நல்லா அல்வா மாதிரி வரும். களியே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எப்படி ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே கூட இறக்கிடலாம். ஆனால் இன்னும் நல்லா உருண்டை பிடிச்ச அளவுக்கு திக்னஸ் வேணும், அதனால் லட்டு மாதிரி எடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கிளறினா போதும். அந்த ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இதோட இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பிகினர்ஸ் கூட இதை சுலபமாக செய்யலாம். சிம்பிளான மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.